வணக்கம் அன்பு உறவுகளே, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பெரிய மார்க்கெட்டுக்கு காய் வாங்க போனேன். இங்கே பாருங்கள், நான் வாங்கி வச்சுருக்க காய்கறியோட ரேட்டு இது 400 ரூபா. யாராவது நம்புவீங்களா? என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு தக்காளி, குண்டு குண்டு ஆப்பிள் தக்காளி நல்லா இருக்கா? இந்த தக்காளியோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2.5 கிலோ 50 ரூபா. சரியா? வெண்டைக்காய் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இந்த மாதிரி கவர் போட்டு தான் வைப்பேன். ஏன்னா அப்போ தான் காய்கறியெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 4 நாளைக்காவது நல்லாயிருக்கும். ஏன்னா ஐஸ் ஏறிச்சுன்னா அந்த காய்கறியெல்லாம் அழுகிடும் சீக்கிரம், அதனால். சரியா? இந்த வெண்டைக்காய் அரை கிலோ 20 ரூபா, 1 கிலோ 40 ரூபா. பாருங்கள், மழை காலம் இல்லையா, கொஞ்சம் குளிர், அதனால் பஜ்ஜி மிளகா வாங்கிட்டு வந்தேன். இது 1 கிலோ 80 ரூபா. அப்புறம் வெள்ளரிக்காய், இது 1 கிலோ 40 ரூபா. என் பையன் சாப்பிட்றதுக்காக வாங்கியிருக்கிறான் வெள்ளரிக்காய். அப்புறம் இங்கே பாருங்கள், முள்ளங்கி, இது வந்து இதுவும் 40 ரூபா 1 கிலோ. எல்லாமே வந்து இது 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக கத்திரிக்காய், இங்கே பாருங்கள், இது 1 கிலோ 100 ரூபாங்க. 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன், 25 ரூபா. இஞ்சி, இது 80 ரூபா, இது 100 ரூபா 1 கிலோ. 1/4 கிலோ இஞ்சி வாங்கினேன் 25 ரூபாய்க்கு. பச்சை மிளகாய், இது மட்டும் 1/4 கிலோ 20 ரூபா, 1 கிலோ 80 ரூபா. பார்த்துக்குங்க, எல்லாம் என்ன ரேட்டு விற்கிதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பாருங்கள், இந்த பச்சை மிளகாயில் ஒரு இது இருக்குது, என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பச்சை மிளகாயை எல்லோரும் காம்போடு வாங்கிட்டு வந்து அப்படியே எடுத்து வச்சுருவீங்க. அந்த மாதிரி வைக்காதீங்க. இந்த காம்பை எடுத்துகிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா, நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அது அப்படியே இருக்கும், பழுக்காது அவ்வளோ சீக்கிரம். அதுக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா? அதுக்கப்புறம் தேங்காய், இந்த தேங்காய் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு காய் 30 ரூபா, 2 காய் 60 ரூபா. இதில் என்னென்னு ஒன்று நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன்னா, மாங்காய் கிலோ 40 ரூபா. 2 மாங்காய் வாங்கினேன் இன்றைக்கி, மீன் குழம்பு எங்கள் வீட்டில், அதனால் 2 மாங்காய் வாங்கிட்டு வந்தேன். இருக்கிறதுலே லோ பட்ஜெட் எதுன்னு கேட்டிங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை தழை தாங்க, 10 ரூபாய்க்கு. பாருங்கள், இதில் வெறும் மண்ணாக இருந்தது. இந்த மண்ணெல்லாம் ஆஞ்சிட்டு சுத்தமாக இப்படி எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்ம சட்னி அரைக்கிற வரைக்கும் கொஞ்சம் தாங்க, ஒரு 2 நாளைக்காவது. மண்ணோடு வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை தழை, இது தாங்க 10 ரூபா. மற்றது எல்லாமே ரேட் அதிகம். இதில் இன்னொன்று நான் எது உங்கள்கிட்ட காட்டாமல் விட்டேன்னா, சின்ன வெங்காயம் 2 கிலோ 120 ரூபா சின்ன வெங்காயம். ஏன்னா இப்போ மழை பெஞ்சதுனால 10 ரூபா அது ஏறிடுச்சு விலை. இன்னும் மழை வந்து பேஞ்சதுன்னா இன்னும் தக்காளி ரேட்டும் வெங்காய ரேட்டும் ஏறுன்னு சொல்லியிருக்கிறாங்க. காய்கறி எல்லாம் ஏறி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எப்போ காய்கறி வாங்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி கவர் போட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க. அப்போ தான் வந்து அந்த காய் கொஞ்சமாவது தாங்கும், ஒரு 4 நாளைக்காவது. இல்லைன்னா எல்லாம் அழுகி போயிடுதுங்க. அதுக்காக சொல்கிறேன். சரி மக்களே, இன்னைக்கு புதன்கிழமை 29 அக்டோபர். இன்றையோட நிலவரம் தான் இது. இந்த வீடியோ இன்றைக்கே இப்போயே அப்லோட் பண்ணுங்கள், நீங்கள் பாருங்கள். சரிங்களா? ஓகே, பாய் மக்களே. சித்ரா அஃபீஷியல் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டை டச் பண்ணிக்கிங்க. வீடியோ வரும் நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு காட்டும் நோட்டிஃபிகேஷன் தான். பாய்.